ஹலோ மக்களை, வெற்றி துளசி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. துளசி எப்போவுமே சிவராமனை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்ச நம்ம வெற்றியும் அவங்க மாமாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி புதுசாக ஒரு கேரேஜ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சலி, துளசி, முருகன் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ரூபாவும் கொடுத்து வைக்கிறாங்க. அப்படியே ஒரு வழியாக நம்ம சிவராமனும் லக்ஷ்மியும் சரி நம்ம இனிமேல் முன்னேறலாம்னு சொல்லிட்டு அந்த கேரேஜ் ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா வெற்றிக்கிட்ட வந்து நீ மட்டும் இப்போ வரலன்னா கண்டிப்பாக நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லவும் வெற்றியும் பதறி போய் என்னாச்சோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே வெற்றிக்கு மேலேயும் நிறைய பழி விழுந்துருதுன்னே சொல்லலாம். கரெக்டாக கேரேஜ் ஓப்பன் பண்ணுற டைமு பார்த்து நம்ம வெற்றியை போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எப்போவுமே துளசிக்காக வெற்றி சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்க போய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வெற்றிக்காண்டி துளசி களத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவராமன், லக்ஷ்மி எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு கேரேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீந்துட போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம துளசி அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல, உங்க வாழ்க்கையிலையும் இனிமே முன்னேறிடுவீங்க. சிவராமனை நம்ம துளசி கிட்ட நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் எனக்கு இவ்வளோ பணத்தை தந்தீங்க, அதனால தான் இந்த கேரேஜும் ஓப்பன் பண்ண முடிஞ்சது. என்னால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, அது மட்டும் இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு நானும் அந்த ரூபாவை திருப்பி தந்துடுவேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு துளசியும் ஏற்கனவே நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு நீங்கள் அந்த பணத்தை எல்லாம் ரொம்ப பொறுமையாக தந்தா போதும், எதுக்கு அதை பற்றி பேசிட்டு நீ நடக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த கேரேஜை ஓப்பன் பண்ணலான்னு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சிவராமனும் லக்ஷ்மி கிட்ட வந்து லக்ஷ்மி இந்த கேரேஜை உனக்காண்டி தான் நான் பண்ணது, அதனால நீயே இந்த ரிப்பனை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைன்னு சொல்லவும் லக்ஷ்மிக்கும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. அப்படியே லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷமா அந்த ரிப்பனை கட் பண்ணவும் நம்ம வெற்றி துளசியும் பயங்கரமா பின்னாடி இருந்து நம்ம சிவராமனுக்கு சப்போர்ட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா போலீஸ்காரங்களும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடக்குது, எதுக்கு இப்ப இவங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்கள வந்து நம்ம வெற்றி கிட்ட வெற்றி உன்னை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் யாருக்குமே ஒன்றுமே புரியாமல் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. என்னாச்சு வெற்றி, எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு கேட்கவும் துளசி எவ்வளோ பேசின பிறவும் அந்த போலீஸ்காரங்களும் விடுற மாதிரி இல்லை. அங்கே ஒரு பொண்ணுக்கு இவங்கனால தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம துளசி யாருனால பிரச்சனை இருக்கும்னு சொல்லி குழம்பி போய் வெற்றியை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்குற மாதிரி இல்லை அந்த அதிகாரிகளும். அப்படியே நம்ம வெற்றியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் திவ்யா ஏற்கனவே வெற்றியை மிரட்டுனது நம்ம வெற்றிக்கு ஞாபகம் வருது. அப்போ திவ்யானால தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கும் ஈஸ்வரமூர்த்திக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வரவும் வெற்றியை என்ன தைரியம் இருந்தால் இவங்க எல்லாம் இப்படி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸ்வரமூர்த்தி நினைக்கிறாங்க. அங்கே போய் கடைசியில் கோர்ட்லேயே எல்லா கேஸும் வந்துடுது. அங்கே நம்ம வெற்றியை அப்படியே நிற்கவும் எதிர்த்த எல்லாருமே நம்ம வெற்றிக்கு சாதகமாக எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அவங்களே எல்லாரும் குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் எல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்லவும் ஒரு பக்கம் அஞ்சலியும் துளசி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக வெற்றி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அங்கே உள்ளவங்களும் வெற்றி உங்களுக்கு ஆதரவாக யாராவது பேச வராங்களான்னு கேட்கவும் வெற்றியும் இப்படி பார்க்கும்போது யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அஞ்சலியில் நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது அவங்கள சப்போர்ட் பண்ணுவதற்கு வர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் நம்ம துளசியை அதிரடியாக வந்து நம்ம வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணி அவங்கள ஒரு வழியாக இந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.